கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனையான அனுபவங்கள் எல்லாம் உண்டு எல்லாரோட வாழ்க்கையில். ஆனால் தயவு செய்து நீங்க என்ன பண்ண தெரியுமா? இந்த பிரச்சனைகளை நீங்க தயவு செய்து இந்த பில்டிங் சர்ச்சுக்கு வெளியே விடுங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் எங்க விடலவா? எல்லாம் நம்ம போன் எல்லாம் டிலீட் பண்ணல. அதே மாதிரி எல்லாம் நீங்க டிலீட் பண்ணி உட்காருங்க. திரும்பி போவது எப்படி போன தெரியுமா? ஒரு புது மனிதனா பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? இடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. நல்லவர் சேஷமாக எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. பாஸ்டர் யுவராஜ் குடும்பத்துக்காக, சபைக்காக நான் தேவனை சோதரிக்கிறேன். யுவராஜ் என்னை பற்றி ஒரு சாட்சி சொன்னேன். யுவராஜை பற்றி, பாஸ்டரை பற்றி யுவராஜ் கூட்டு பாஸ்டர் மகன் தான். பாஸ்டருக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். சேஷமாக அருமையான மகன் வரும்போது 16 வயசு அங்க வந்துதான் ஞானஸ்தானம் ஐயா தான் கொடுத்தேன். பாருங்க, அது பைபிள் காலேஜ் அந்த டைம்ல கிளாஸ் நடக்கல. அதுக்கு முன்னாடியே பாஸ்டர் வந்துட்டாங்க. என்ன அங்க கூட்டம் நடக்குது, கூடார பண்டிகை கூட்டம் நடக்குது. ஃபர்ஸ்ட் ഞാൻ യുവരാജ് பாஸ்டருக்கு என்ன வேலை கொடுத்து தெரியுமா? எத்தனை பிளேட்ஸ் இருக்காது எனக்கு தெரியும். அத்தனை பிளேட் என்ன பண்ண சொன்னாங்க? கழுவ சொன்னேன். ஞாபகம் இருக்கா யுவராஜ் பாஸ்டர்? ஃபுல்லா பாருங்க, அது முறுமுறுக்காம சகிப்பு தன்மையோட அர்ப்பணிப்போடு அது செய்ததுனாலதான் நீங்க அதுதான் நீங்க. அப்போது எத்தனையோ பேர் கூட படிச்ச பிள்ளைகள் ஊழியத்தில் இல்ல, நிறைய பேர் ஊழியக்கார இங்கே, ஆனா இவ்வளவு பிரகாசிக்கல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால ஆயிடுச்சு புதுவையில் இங்க எல்லா சபைகள் தொடங்கி இது மட்டுமல்ல, இதுக்கு மேலான ஒரு காரியங்களை காண்பார் பிள்ளைகளை. இந்த நாட்டு நம்ம என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? ஊழியம் என்று சொன்னால் நிறைய என்னது சகிக்க முடியல. நிறைய பேருக்கு என்ன இல்ல, சகிப்பு தன்மை இல்ல, அர்ப்பணிப்பு கிடையாது, ஜபஜீவியம் கிடையாது. இதெல்லாம் இருந்தா தான் ஊழியம் என்ன பண்ண முடியும்? வளர முடியுதே பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு சாட்சி, பாஸ்டர் யுவராஜ் ஒரு சாட்சி. இந்த மட்டும் மகனை என்னை அழைத்து நல்ல ஒரு பாஸ்டமாக இருக்கிற மகளுக்கு காத்து கொடுத்தபடினா எல்லாம் ஒரு தோற்றம் நடக்கு. நல்ல ஒரு பாஸ்ட மகளாக அதுக்கான மகளை கொடுத்து 2 பெண்களை கொடுத்த சேஷமாக தாயாக அதை ஸ்தோத்திர தகப்பனாக நம்ம விட்டு பரலோகமானாலும் மட்டும் மகனை நடத்தின தேவன் இது நடத்த அவர் வல்லமுள்ள தேவராயபடினார். ஹல்லேலூயா சொல்வோமாக. ஒருவர் சும்மா இருக்க கூடாது. எனக்கும் சர்ச் இருக்குது. நம்ம சர்ச் அண்டர் 70 சர்ச்சஸ் இருக்கு, பைபிள் காலேஜ் இருக்கு, 350 ஃபேமிலி இருக்கு. என் சர்ச்சை விட்டு, என் பிரான்ச் சர்ச்சை விட்டு நிறைய பாஸ்டர்ஸ் கூப்பிடுவாங்க, அநேக மாஸ்டர்மார்களை என்ன கூப்பிடுவாங்க. ஆனா நான் போக மாட்டேன். என்னோட ஊழியம் அது மட்டும் நான் பார்த்தேன். ஆனா பாஸ்டர் யுவராஜ் கூப்பிட்டு நான் நோ சொல்லவே இல்லை. நான் வேறப்பா, நான் வேற உற்சாகத்தோடு என் மகன் எத்தனை சர்ச்சைக்கு நுழைகிற சந்தோஷம் இல்லாது வேற ஒரு சந்தோஷம். அதனால நீங்க ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருக்க கூடாது, சும்மா இருக்க கூடாது. ஏதாவது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு இந்த நாளுக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமாக. சத்தமா பின்னாடியவர்கள் தன்மேல் குழு, தன்மேல் குழு, தன்மேல் பிரயத்தி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய நல்ல ஒரு சப்ஜெக்ட், ஒரு தலைப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு? என்னது? ஓகே. பைபிள் முக்கியமாய் 5 கிரீடங்கள் இருக்கிறார் தெரியுமா? முக்கியமாய் 5 கிரீடங்கள். யாராவது வந்து முன்னாடி மைக்கில் சொல்ல முடியுமா? என் கூட வந்தவங்க ஒருத்தர் சொல்லக்கூடாது. முன்னாடி வந்த 5 விதமான கிரீடங்கள் அது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லுங்க. வந்த பைபிள் எல்லாம் இப்ப பார்க்க வேண்டிய வீடுகளை நீங்க பார்க்க வேண்டிய நேரம். இப்ப நம்ம பைபிள் தியானம் பண்ண வேண்டிய நேரம். ஓகே. 5 விதமான கிரீடம் யாருக்கு சொல்ல முடியும்? கரெக்ட். ஜீவ கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும்? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மரண வரையந்தி உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு என்ன கிடைக்குமா? ஜீவ கிரீடம். அப்பேற்பட்ட சோதனை சகிக்கிற மனுஷனுக்கு என்ன கிடைக்குமா? ஜீவ கிரீடம். அது மட்டும் இல்ல, மரண வரையந்தம். நிறைய பேர் சபைக்கு வருவார்கள், சபை விட்டு என்ன பண்ணுவார்களா? போவார்கள், ஞானஸ்தானம் எடுப்பாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டார். அவர்கள் என்ன கிடைக்காது? மரண வரையந்தம் நிலைநிற்கிறவனே ரசிக்கப்படும். பைபிள் என்ன சொல்கிறார்கள்? மரண வரையந்தம் நிலைநிற்கிறவனே ரசிக்கப்படுவார். அதனால வாழ்வில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது சபை விட்டு போக கூடாது, ஆலயம் விட்டு போக கூடாது. கர்த்தரே வேண்டாம் என்ன பண்ணக்கூடாது? உபதிரவப்பட்டு நல்லது இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அந்த வாக்குத்த வசனத்தின்படியாக நீங்கள் நிலைத்திருக்கும் போது அப்பேற்பட்டோர் கொடுக்கப்பட்ட கிரீடம் தான்
என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். ஓகே, இரண்டாவது கிரீடம் என்னது? நீதியின் கிரீடம். 2 தீமோத்தி 4 அதிகாரம் 6, 7, 8 வசனத்தில் என்ன சொல்கிறார்கள்? படிங்க. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் கொடுக்கப்பட்ட கிரீடம் தான் என்ன கிரீடம்? நீதி. அது நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. வெறும் கையாய் ஒருத்தரும் போய் நிக்க கூடாது பரலோகத்தில். இப்படிப்பட்ட கிரீடங்களோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டுமா? போய் நிற்க. அதனால இரண்டாவது கிரீடம் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள். அப்புறமா ஓட்டத்தை ஓடி நேராய் ஓடி பொறுமையோடு ஓடி முடிக்கிறவர்கள் கொடுக்கப்பட்ட கிரீடம் தான் என்ன கிரீடம்? நீதி கிரீடம். மூணாவது கிரீடம் ஓகே, வாடாத கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும்? மெய்ப்பர்களுக்கு. எங்க இருக்க வசனம்? 1 பேதுரு 5 அதிகாரம் 4 வசனம் என்ன சொல்கிறார்கள்? ஊழியக்காரர்கள் கொடுக்கப்படும் கிரீடம் தான் என்ன கிரீடமா? வாடாத கிரீடம். நமக்கு கிடைக்காது. உண்மையாய் பரிசுத்தமாய் மகிமையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிரீடம் தான் என்ன கிரீடமா? வாடாத கிரீடம். அப்புறமா அழிவில்லாத கிரீடம். அது யாருக்கு? இச்சை அடக்கம். இந்த உலகத்தில் பாவத்தை வெறுத்து பாவத்துக்கு போராடி அதை ஜெயிக்கிறவர்கள் கொடுக்கப்பட்ட கிரீடம் தான் என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம். அது எங்க இருக்க வசனம்? 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 25 வசனத்தில் சொல்லுகிறார்கள். பாருங்க, என்ன கிரீடம் அது? அழிவில்லாத கிரீடம். ஓகே, வேறொரு கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம். யாருக்கு கொடுக்கப்படும்? யாருக்கு கொடுக்கப்படும் மகிழ்ச்சியின் கிரீடம்? நீங்கள் சபைக்கு வருகிறார்கள், யாரும் என்னை பார்க்கல நீங்க நினைக்க கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கருத்து கொண்டு வருகிறார்கள். யாரு? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது கொடுக்கப்படும் கிரீடம் தான் என்ன கிரீடமா? மகிழ்ச்சியின் கிரீடம். ஹல்லேலூயா. 1வது கிரீடம் அழிவில்லாத கிரீடம். யாருக்கு? மாம்ச இச்சைகளை அடக்கி வாழ்கிறவர்கள் கொடுக்கப்பட்ட கிரீடம் தான் அழிவில்லாத மகிழ்ச்சியின் கிரீடம். ஆத்துமா எழுதி வச்சுக்கோ. அழிவில்லாத கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் கொடுக்கப்பட்ட கிரீடம் தான் மகிழ்ச்சி. 3வது நீதியின் கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் கர்த்தர் கொடுக்கும் கிரீடம் நீதியின் கிரீடம். 4வது கிரீடம் ஜீவ கிரீடம். சோதனைகளை சகிக்கிறவர் மட்டுமல்ல மரணவர் என்று உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடம் தெரிவார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கொடுக்கப்பட்ட கிரீடம் தான் ஜீவ. 5வது மகிமையின் வாடாத ஊழியக்காரர்கள் சுதந்திரம். ஊழியக்காரர் கொடுக்கப்படுது என்னது? மகிமையின் வாடாத கிரீடம். ஹல்லேலூயா. ஓகே, நீங்களே யாரு சொல்லுங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு கிரீட கர்த்தர் தரப்போகிறார்கள் இந்த காலையில. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளை யாரு கவனிக்குதோ, யாருக்கு உலகத்துக்கு பட்டம் கொடுப்பாங்க சொல்லுங்க? உலக அழிகள் சொல்லுவேல, உலக அழகிகள். எனக்கு கொஞ்சம் மலையாளம் தமிழ் மிக்சிங் வரும், அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, நான் கூட பரவாயில்ல. ஓகே, உலக அழிகளுக்கு ஐஸ்வர்யா ராய், அப்புறம் யாரு? பிரியங்கா சோப்ரா. உலக அழிகளுக்கு அவர் திறமையினால அவர் அழகினால என்ன கொடுப்பார்களா? ஓகே, உலக போட்டியில் அவர் ஜெயிச்சு அவருக்கு என்ன கொடுக்கும்? ஓகே, நமக்கு தேவன் ஒரு கிரீடம் தரப்போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகள், அது வசனம் படிக்கலாமா? எஸ்ஐயா 62 அதிகாரம் 3 வசனம். சத்தமா படிப்போமாக. எஸ், சேர்ந்து படிக்கலாமா? நமக்கு ஒன்றாய் சேர்ந்து படிக்கலாமா? 62 அதிகாரம் 3வது வசனம் சேர்ந்து படிக்கலாமா? ஓகே, படிக்கலாம். சத்தமா. ஓகே, கர்த்தருடைய கரத்தில் ஆராயிருக்கிறார்களா? அலங்காரம் எல்லாம் இந்த கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக. ஹல்லேலூயா. எவ்வளவு தேவ பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார்கள். அலங்கோலமான கிரீடம் அல்ல, எப்படிப்பட்ட கிரீடமா? அலங்காரமான கிரீடமாய். ஹல்லேலூயா. 62 என்ன வசனம் என்ன சொல்கிறார்கள்? படிங்க. நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலோ, நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலோ, உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலோ, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. இனி நீ என்ன பண்ணுகிறார்களா? கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமாக. இனி நீ ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் கால வந்திருக்கலாம். எல்லாவரால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள், எல்லாவரால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலைகள், எல்லாவரால் அற்பம் எண்ணப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய காலத்தில் நீ யாராயிருக்கிறார்களா? அலங்காரமான கிரீடமாய். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமாக, சத்தமா சொல்லுவோமாக. நீ கர்த்தருடைய காலத்தில் யாரை பார்க்கிறோ பார்க்கலையோ, யாரை விட்டு பேசுறியோ இல்லையோ, ஒருவேளை
சௌகரியம் வசதி இருந்தாதான் என்ன பண்ணுவார்கள், பணம் இருந்தாதான் ஜனங்கள் நம்ம கிட்ட. நீங்க கவலைப்பட, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்கள், நீ ஒருபோது கைவிடப்பட்டது என்னுடைய கரத்தில், என்னுடைய கரத்தில், என்னுடைய கரத்தில் அலங்காரமாக இருக்கிறவாய். இதை நாங்கள் தீவிரவழியாய் சோப்படலாமா? ஏசப்பா ஏசப்பா மாறி கழிச்சு நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமாக கீழவாய் இருக்கிறது. யார் என்னோடு கூட இல்லாவிட்டாலும் என் கரம் என்னோடு கூட இருக்கிறபடினால், என் கர்த்தரோடு கூட இருக்கிறபடினால், ஏசப்பனோடு கூட இருக்கிறபடினால் என் கர்த்தருடைய கரத்தில் நான் அலங்காரமாக இருக்கிறார். சத்தமா சொல்லணும், அப்பதான் விடுதலை கிடைக்கும், அப்பதான் விடுதலை கிடைக்கும். யார் இல்லாவிட்டாலும், யார் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும், ஒருவேளை நம்ம நம்பினவர்கள் நம்மை கைவிட்டாலும், நம்மோடு கூட உள்ளவர் கடைசிகளோடு கூட இருப்பேன் சொன்னவர் நம்மை கைவிட்டாலும், அப்படியே தேவபிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார்கள், நீ கர்த்தருடைய கருத்தில் யார் இருக்கிறார்களா? ஆமே, அலங்காரமான கீழமாக, அலங்காரமான கீழமாக. ஹல்லேலூயா. அருமையான தேவபிள்ளைகளை அலங்காரமான கீழமாக இருந்தால் என்ன பண்ண தெரியுமா? வார்த்தையில் நிலைத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இருக்கிறோமா? நிலைத்திருக்கிற வார்த்தை நமக்குள்ள என்ன வேணும்? உள்ளுக்குள்ள வேணும். உங்களை கூப்பிட்டு ஒரு 5 வசனம் பார்க்காம சொல்ல முடியுது கேட்டு நீங்க சொல்லுவீங்களா? வார்த்தை எங்க இருக்கலாம்? இதயத்தில் நீங்க ஓரோ காலகட்டம், ஓரோ பிரச்சனைகள் வரும்போதும் ஒரு பலவீனம் வரல, ஒரு போராட்டமான அனுபவம் வரல, ஒரு வேதனையான அனுபவம் வரல, அதுக்கேற்றாய வஸ்திரங்கள் என்ன பண்ண வேண்டுமா? இதயத்தில் இருக்கும் போது என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய வேணும். வார்த்தைக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அவருடைய கருத்தில் நீங்கள் அலங்காரமான கீழமாய் இருப்பார்கள். வார்த்தையை நீங்கள் நிலைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு ஃபர்ஸ்டே நமக்கு கர்த்தர் என்ன தர மாட்டார்கள்? திரும்ப உங்களுக்கு ஒருபோது ஃபர்ஸ்டே நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர மாட்டார்கள். அதுக்கு முன்னாடி என்ன தருவார்களா? கட்டளை, இப்படி நீ நடந்தால், இப்படி நீ செய்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்கு உடனே என்ன வேணும்? சர்ச்சுக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? பொறுமையே நமக்கு கிடையாது. தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்போது என்ன வேணும்? பொறுமையோடு, என் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் இடமாய் சாய்ந்து கூக்குரலை கேட்டார். அவர் கூக்குரலை கேட்கும்படியாக நம்ம கர்த்தரிங்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? என் கர்த்தரிங்க வந்திருக்கிறார். என் கூக்குரல் சத்து உருக்கமாய் இறங்கி அது கேட்டவுடன் எனக்கு பதில் தருவார். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். என் கண்ணீரை காண்பார். என் பிள்ளைகள வாழ்க்கையில் ஐயா, என் கணவன் காரியத்தில் ஐயா, கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்கள் பேசுவார். ஒரு புது மனிதராய், ஒரு ரூபாந்திரத்தோடு கூட, ரூபாந்திரத்தோடு கூட போகும்போது கர்த்தர் இந்த குடும்பத்தை விசுவாசிச்சார். தேவமகிமை காண்பது அளவு கடியாத என்ன பண்ணலாம் ஆண்டவரே? அப்படி அளவு கடங்காத ஒரு விசுவாசம், விடாமுடியாத ஒரு விசுவாசம் இந்த நாட்டில் கர்த்தர் உங்களுக்கு. இப்போ நீங்க நிறைய பேர் என்ன சொல்ல தெரியுமா? இவ்வளோ நாள நான் சபைக்கு வருகிறேன், இவ்வளோ நாள நான் ஜெபிக்கிறேன், இவ்வளோ நாள நான் உபவாசம் எடுக்கிறேன், இவ்வளோ நாள நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையப்பா, ஒரு மாற்றம். அப்பேற்பட்ட உள்ளத்தோடு நிறைய பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார்கள், அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் சகலத்தையும் அதான் என் காலைகளை நேர்த்தியாக செய்து முடிப்பார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு போது நடைபெறாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஏசப்பா ஒரு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஐயா, சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எனக்காக செய்யும் காரியம் நீ பயங்கரமாய் சொல்லிடுவா. ஒரு வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், கையம் பிடித்து கைவிடாத நம்மள தெய்வம், கரம் பிடித்து இந்த தேவன் எண்ணங்களுக்கு உள்ள சதா காலங்களில் ஐயா என் தேவன் மரணவர் என்று ஒரு நாள் 2 நாள் அல்ல. நான் வசனங்கள் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? வசனங்களை சேர்த்து சொல்லும் போது கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பலவீனமாய் வந்திருக்கிறார். ஆவி போராட்டத்தோடு வரலாம், ஆத்மாவின் பிரச்சனையோடு வரலாம். கர்த்தாவே இந்த நாட்டில் இந்த தேவன் எந்த கிடைக்கும் இல்லை, சதா காலங்களில் நம்மளை தெய்வம் மரணவரில் நடத்துவே சொன்ன தேவன் அல்லவா, என்னை சொன்ன தேவன் அல்லவா. இதை கைவிடக்கூடாதப்பா, இதை கைவிடக்கூடாதப்பா. அல்லேலூயா. சொல்லுவாங்க அப்பாவுக்கு நன்றி, அப்பா அப்பாவுக்கு நன்றி. யார் கர்த்தருடைய காரியத்தை அலங்காரமான கீழமாய் கர்த்தருடைய காரியத்திற்கு என்ன பண்ணுமா? முக்கியத்துவப்படுத்துற நீங்க கர்த்தருடைய காரியத்தில் என்ன பண்ணுமா? முந்தானே நான் ஊழியத்துக்காக சகோதரி குழுவுக்காக இடத்துக்கு போனேன். காமி தான் போட்டிருந்தேன்.
போகும்போது என்ன பண்ணேன், கொஞ்சம் ஸ்லோவாயிதான் ஒரு செகண்ட் ஒரு அம்மாவை பார்த்தேன். என்ன தெரியுமா, அந்த அம்மா கூழ் விக்கிற அம்மா. என்ன விக்கிறா? கூழ் விக்கிற அம்மா. இந்த கிளாஸ் ஸ்கூல் ஆப்போசிட் தான் ஒரு பாட்டி அம்மா தான். என்ன பண்ணுகிறாங்க, ஒரு செகண்ட் நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன், கூழ் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அம்மா என்ன பண்ணுகிறார்கள், கை ஊப்பி என்ன பண்ணுகிறார்கள், செவிக்கிறார்கள். எனக்கு அந்த ஹார்ட் டச்சிங் ஆச்சு. எனக்கு பாரு கத்திருக்கீங்க ஒண்ணுமே இல்லதாயா இருக்கு, அந்த கூழு தான் விக்கிறேன். இந்த தாயா என்ன பண்ணிக்கிறாரு, எனக்கு கால் பார்க்கிங் அங்க கிடையாது, இருந்தா கூட கூடி உள்ளவருக்கு எல்லாம் கூழ் வாங்கி கொடுத்துருப்பேன். அல்லாவிட்ட ஏன் இவ்வளவுதான் இருக்குது, அந்த பானையோடு கூட நான் வாங்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு பாரு கத்திற்கு யாராவது முதலிடத்தை கொடுக்கிறார்களோ, கத்திற்கு முதலிடத்தை கொடுக்க முதலாவது தேவனோட ராஜ்யத்தை யாராவது தேடுகிறார்கள். அதுமாதிரி தேவனுக்கு தேடுறதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்ல, டைம் இல்ல, மனசுக்குனால என்ன இல்ல, பல பல போக்கிறாமகள் என்னென்ன கூட்டங்கள் சபையில் வைக்கிறார்களோ தேவனுடைய கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. தனியார் ஆசீர்வாதம் அப்பேற்பட்டவருக்கு தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கத்தோட கருத்து நீங்க எப்படி இருக்க முடியும், அலங்காரமான கிரீடமாய் இருக்க முடியும். ஏனோ தானோ இது சபைக்கு வருகிறவர்களுக்கு, கடமைக்காக வருகிறவர்களுக்கு ஒருபோது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏன் கத்த பட்சபாதம் உள்ள தேவனா, நம்ம தேவன் பட்சபாதம் உள்ள தேவனா? ஒருபோதும் அல்ல. ஒருவரை ஆசிரியத்து ஒருவரை ஆசிரிக்காத தேவன் கிடையாது. கத்திற்கு நீங்க என்ன பண்ணுமா, முதலிடத்தை கொடுங்க. கத்திரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைவிடாது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமாக. கத்திரை தேடுகிறவருக்கு கத்திற்கு நீங்க முதலிடத்தை கொடுக்கும் போது நீங்க என்ன கிடைக்குமா, கத்தருடைய கருத்து நீங்கள் அலங்காரமான யாரெல்லாம் எஸ்தரை பார்க்கும் போது, எஸ்தர் யாரா இருந்தா, எஸ்தர் உங்களுக்கு என்ன டைம் இல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். முன்னாடி யாரா இருந்தாங்க, ராணி வஸ்தி. வஸ்திக்கு பதிலாகவே ஒரு விருந்து, அரசு ஒரு விருந்து வைத்து, அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வைக்கும் போது வஸ்திய விருந்துக்கு என்ன பண்ணார்களா, ஆனா வஸ்தி என்ன பண்ணார்களா, அது அசித்த பண்ணினதால வேறொரு ராணி என்ன பண்ணார்களா, செலக்ட் பண்ணுகிறார்கள் இல்லையா. செலக்ட் பண்ணும்போது யாருக்கு அது சீட்டு விடார்கள், எஸ்தர். ஓகே, எஸ்தர் யாரா இருந்தார்களா, படிக்கலாமா? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மைக்கு படிமா. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தையும் அறிவிக்காதிருந்தால். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் நீங்க படிக்கும்போது நீங்க எஸ்தரை பற்றி ஒரு விளக்கம் இருக்கிறார்கள். ஆனாலும் அவள் என்ன தெரியுமா, சிறையிருப்பில் உள்ளவள், சிறையிருப்பில் அவளை பிடிக்கப்பட்டவள் தெரியுமா. அது யாரா இருந்தாலும் தாய் தகப்பன் இல்ல, ஒருவேளை உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இல்லாம போலாம், ஒருவேளை உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கா. ராஜா கத்தோட கருத்தில் அலங்காரமான கிரீடமாய் எஸ்தரை கத்தர் எப்படி வைத்தார்கள் தெரியுமா. அவர் அவளோட தேசத்துக்காக 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16ஆம் வசனம் படிப்போமாக. 4, 14, 16 சீக்கிரமா. ஓகே, படிப்படுது மைக்கில் படிப்பா. ஓகே, ஆமே. ஓகே, 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 ஓகே. 16ஆம் வசனம். அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். எஸ்தர் யாரா இருந்தார்களா, ஒரு அடிமை பெண். அப்பா அம்மா கிடையாது, ஒருவேளை தாய் தகப்பன் இல்லாமல் எனக்கு யாருமே இல்ல, எனக்கு யாருடைய விசாரிக்கிறதுக்கு இல்ல, ஒருவரு என்கிட்ட பேசுறதுக்கு இல்ல, மற்றவர்களோட தயவினால் நான் இருக்கிறேன் எண்ணத்தோட நீங்கள் ஒருவேளை இருப்போமானால், அருமையான பிள்ளைகளே, அப்பேற்பட்டவர் நீங்கள் ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது, சொந்த தேசத்துக்காக, யூதா தேசத்துக்காக திறப்பில் நின்றவள் எஸ்தர் யாரு, யூதா தேசத்துக்காக திறப்பில் நின்றவள், யூதா தேசத்துக்கு விடுதலைகளுக்காக ஜெபித்தவள், தைரியமாய் ராஜா கிட்ட போனவள். அதனால இந்த நாட்டு சும்மா இருந்தால் அலங்காரமான கிரீடமாய் அவளை வைக்க மாட்டார். அவன் என்ன பண்ண வேண்டுமா, கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்காக
குடும்பத்துக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் தேசத்துக்காக, அழிந்து போகின்றதாய் ஆத்துமாக்களுக்காக ஹல்லேலூயா நீங்கள் ஜெபிப்போமானால் எஸ்தேர் எப்படி அப்பமா எண்ணப்பட்டாலும் கர்த்தர் ஒரு நாளால் உயர்த்தினது போல அருமையான தேவ பிள்ளைகளை உங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி எனக்கு பலத்த கைக்கு எப்படி வேணுமா ஹல்லேலூயா சத்தமா சத்தமா எஸ்தேரை போல சிறையிலிருந்து தாழ்த்தப்படியாதவள் யாருமே எனக்கு இல்லை, எனக்கு ஒரு அட்ரஸ் இல்லையப்பா, என்னை யாரும் விசாரிக்கிறவங்க நீங்கள் கவலைப்படாதே, கர்த்தருடைய பார்வை நீங்கள் விலையேறப்பட்டது, நீரின் பார்வை கருவியானபடி நான் கனப்பட்டார், நீரின் பார்வை கருவியானபடினார் ஹல்லேலூயா. ஒருபோதும் அருமையான தேவர்களே நம்ம முகாந்திரம் தேவன் வேதனைப்படக்கூடாது, தேவன் நம்ம முகாந்திரம் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படக்கூடாது, நம்மை பார்த்து நம்ம தேவன் சந்தோஷப்பட தவிர என்ன பண்ணக்கூடாது. எஸ்தேர் வாழ்க்கையில் யாரும் இல்லாதவளா இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் அவளை என்ன பண்ண ராணியாய் கிரீடம் சூட்டும்படியாகவே உயர்த்தியது போல ஹல்லேலூயா. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி நீ பாழாக்கப்பட்டவள் அல்ல, என் கரத்தில் கர்த்தருடைய கரத்தில் எப்படி இருக்கிறார்களா எஸ்தேரை போல கர்த்தர் உயர்த்த போகிறார்கள். கரைகளை தட்டி சொல்லுவாங்க ஏசப்பா நிலைமைகள் மாறணும் அப்பா, நிலைமைகளுக்கு மாற்ற வரணும் அப்பா, எல்லாரால் புறக்கணிக்கப்பட்டவர், எல்லாரால் ஐயா தூக்கப்பட்டவளானாலும் ஐயா தூக்கி எறியப்பட்டவளானாலும் எஸ்தேரை ஒரு நாள் உயர்த்தினது போல அலங்கரித்தது போல ஜபத்தினாலே உபவாசத்தினாலே தைரியத்தோடு கூட அப்பா துணிச்சலாக ராஜா கிட்ட போகிறதாவே கேட்டது போல எங்கள் நிலைமைகள் மாறுவதாக, தலைமை மாடுகிற பிள்ளைகள் நிலைமைகள் மாறட்டும். எத்தனையோ வருஷமாக எங்கள் ஜெபிக்கிறார், ஆனால் இன்று கண்ட எகிப்திலே காணவில்லை, இன்று கண்ட துன்பமே வரவில்லை, விசுவாசித்தார் தேவனை காண்பார் ஹல்லேலூயா. அதே மாதிரி வேறொரு ரெண்டு பேர்ல தான் பைபிள் ஸ்ரீகள் பேர்ல புஸ்தகம் புஸ்தகம் அது எல்லாருக்கும் எனக்கு பிரைஸ் தரதுக்கு விருப்பம், நல்ல ஆன்சர் சொல்றேன், அவன் நான் பிரைஸ் எடுத்துட்டு வரல, ஆனா ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் என்ன தருவேன் பிரைஸ் தருவேன். பைபிள் ரெண்டு ஸ்திரீகள் பேரு தான் என்ன தெரியுது தெரியுது புஸ்தகம் பைபிள்ல யார் யார் பேரு பாருங்க, எவ்வளவு ரெண்டு பேருக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப மோசம், அற்பமா எண்ணப்பட்ட ஒன்றுமே இல்லாதவள் கர்த்தர் உயர்த்தினாவே கர்த்தர் அலங்காரமாக கீழமாக இருக்கிறது போல இவங்களை பற்றி நம்ம ரூத் யாரா இருந்தார்களா கைவி காத்ததால் நம்ம பைபிள் படிக்க வேண்டாம். மோவாபிய ஸ்திரீன்னு சொன்ன யாரு சபிக்கப்பட்டவள், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவள், பாவம் நிறைந்த தேசத்தில் வளர்ந்தவள் யாரு அந்த ரூத்தை கர்த்தர் கண்டார் ஹல்லேலூயா. எப்படி கண்டார்களா அருமையான தேவ பிள்ளைகள் நிறைய வசனங்க மோவாபிய ஸ்திரீயா இருந்த எல்லாராலும் வெறுக்கப்பட்டவள் பாவம் நிறைந்தவள் தேசத்தில் உள்ளவள். ஆனாலும் ரூத் 1 அதிகாரம் 14 18 வசனம் மட்டும் படிக்கலாமா? அதற்கு ரூத் ஓகே நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டும், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னுடனே கூட வரவே தேவனை பற்றி யெகோவாவை பற்றி யாருக்கு தெரியாது, ரூத்துக்கு தெரியாது. யார் மூலம் தெரிந்தார்களா? மாமியார் நகோமி மூலம் ரூத் என்ன பண்ணார்களா? இந்த நாட்கள் இங்கே எத்தனை பேர் உங்களோட மாமியாரை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் உங்க மாமியாரை நேசிக்கிறார்களா? பேசுகிறார்களா? சாப்பாடு கொடுக்கிறார்களா? ரூத் என்ன சொன்னார்கள்? மாறணும், மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடு, மாறவே நேசரே, என் ஜெபம் மாறணும், துதி மாறணும், நட மாறணும், உட மாறணும், இப்படி செய்தால் கர்த்தர் மாற்றுவார்கள். மாமியார மாமனாரை கவனிக்காம நீ என்ன ஜெபம் பண்ணியாடு 10 பேரோடு அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. நேசிங்க. ரூத் எப்படி மாமியாரை நேசித்தார்களா? உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ உன்னுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. மாமியாரை நேசித்தவள், ஜனத்தை நேசித்தவள். அப்புறம் என்ன சொல்லுகிறார்கள்? 2 அதிகாரம் 22 23 வசனம் என்ன சொல்லுகிறார்கள்? அப்பொழுது நகோமி தன் மருமகனாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளுடைய போகிறது நல்லது என்றால், அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும்
தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து தன் மாமியின் இடத்தில் தங்கினாள். மாமியார் நேசித்தவள் மட்டுமல்ல, மாமியாரோட வார்த்தை கீழ்பட்டார்களா? எத்தனை பேர் கீழ்படுகிறார்கள்? கீழ்படிஞ்சா என் பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மாவோட டைலாக் சொல்லுவேன், கீழ்படிஞ்சா தேவப்படிக்கு போகல. அதுமாதிரி தேவ மாமியார் பேசிட்டு நீங்கள் தட்டாம கீழ்படிந்தார்கள். கீழ்படிஞ்சால் கர்த்தர் என்ன பண்ண உயர்ந்த அடைக்கலத்தில் கூட வைப்பார்கள். இதுதான் பைபிள் வசனம், இதுதான் பைபிள் சொல்லுகிறார்கள். மற்றவரோட பேசி கேட்டு மற்றவரோட இது கேட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? கனம் பண்ண வேண்டிய நீர் நீங்கள் மாமியாரை நேசிச்சு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ண உங்க கரத்தில் அலங்காரமான கீழமாக யூத்தியை போல. மூணாவது என்ன சொல்லுகிறார்கள்? யூத்தி யார் யார்? 3ஆம் அதிகாரம் 10-11 என்ன சொல்லுகிறார்கள்? அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊரால் எல்லாம் அறிவார். நம்ம குணசாலின்னு நாம் சொல்லக்கூடாது. யான் சொல்லலாம், ஊரா சொல்லலாம். எப்போதும் எனக்கு பிரசங்கம் பண்ணதை விட நான் பிரசங்கமாய் மாறணும். அதுதான் என்னோட நோக்கம், என்னோட இஷ்டம். என்ன தெரியுமா? எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணலாம், ஆனா ஜீவியத்துல என்ன பண்ண விடுமா? பிரசங்கமாய் மாறணும். ஒரு ரோல் மாடலா நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறவா? ஒரு ரோல் மாடல். இவங்க பார்த்து என்ன சொல்கிறார்கள்? பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பது ஜனமாகி ஊரெல்லாம் அறிவார்கள். நம்ம ஊரெல்லாம் அப்படி குணசாலி என்று சொல்லலாம். ஒரு குணசாலியாய் அப்பற்பட்டு அது மட்டுமல்ல, என்ன நடந்தார்கள் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்கிறார்கள்? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அலங்காரமான கிரீடத்துக்கு எவ்வளோ பேர் இருந்தார்கள். ஆனால் அப்பமா எண்ணப்பட்ட ரூத்து, மோவாபு ஸ்திரீயா இருந்த ரூத்து, கர்த்தர் என்ன பண்ணார்களா? நல்ல ஒரு போவஸுக்கு கர்த்தர் திருமணம் செய்ய மட்டுமல்ல, அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நவமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடந்தது. ஓமாசின் மகன் யாரு? ஓபேதின் மகன் யாரு? ஈசாயின் மகன் யாரு? தாவீது கோத்திரத்தில் யார் பிறந்தார்களா? அற்பமாய் எண்ணப்பட்ட ரூத்தின் குடும்பத்தில் யாரு? வம்சாவளியில் 4 ஸ்திரீகளோட பேர் சொல்லுகிறார்கள். மத்தாய் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த வம்சம் ரூத்தின் பேர் சொல்லுகிறார்கள். அந்த வம்சாவளியில் என்ன சொல்லுகிறார்கள்? ரூத்தின் பேர். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவள், பாவத்தால் நிறையப்பட்டு ஊரிலுள்ளவள், சாப குடும்பத்தில் ஜெனிச்சவள். எவ்வளவு பட்ட பேர் நம்ம குடும்பத்தை மாமியார்கள் எவ்வளவு பேர் நமக்கு சொல்லுவார்கள். அருமையான தேவனே, அதே இடத்தில் தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போகிறார்கள்? உயர்த்த போகிறார். கர்த்தருடைய கரத்தில் உயர்த்தரை போல, ரூத்தே போல அலங்காரமான கிரீடங்களாகவே கர்த்தருக்குள்ளே வைக்க போகிறார்கள். ஆனாலும் ஸ்திரீகள், நீங்கள் குடும்பத்துக்கு யாரா இருக்கிறார்கள்? ஒரு கிரீடமாய் இருக்கிறார்கள், ஒரு விளக்காய் இருக்கிறார்கள். சீக்கிரமா படிக்கிறோமா? நீதிமொழி 12:4 என்ன சொல்லுகிறார்கள்? சீக்கிரமா. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு யாரா இருக்கிறார்களா? கிரீடமாய் இருக்கிறார்களே. நினைச்சு பாருங்க, உங்க புருஷனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறார்கள்? கிரீடமாய் இருக்கிறார்களா? உள்ளா இருக்கிறார்களா? தலைவலியா இருக்கிறார்களா? நீங்களே நினைச்சு பாரு, யாரா இருக்கிறார்கள்? பொறுமையோடு இருந்தால் உங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாதவர்கள் நீங்கள் ரட்சிப்புகளை கொண்டு வரலாம். நடக்கையை பார்த்து, உங்க பேச்சை பார்த்து, செயலை பார்த்து அவர் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவார். நீங்க சண்டை போட்டு ஒரு காலத்து அவர் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். பொறுமையோட காத்திருந்து பாருங்க, பொறுமையோடு இருந்து பாருங்க. ஆமென். அவர் கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது குடும்பமா யோசுவா சொன்னது போல நாங்கள் வீட்டாரோ கர்த்தரையே ஒருபோது ஸ்திரீ என்ன பண்ணக்கூடாது? குட்டி பரலோகமாய் உங்க வீட நீங்கள் வைத்திருக்கிறது. யாருடைய கருத்தில் இருக்கிறார்கள்?
கூட்டமாகிறார், சகோதரிகள் கூட்டமாகிறார். குடும்பம் ஒரு குட்டி ஜபத்தினால் ஒருமனப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் 4 பேர்கள் 4 சுபாவமா இருக்கிறார். ஆனாலும் அவர்களை எல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டுமா? ஜபத்தினால ஒருமனப்படுத்தி இந்த நாட்கள் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்து நீங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிரீடமாய், ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவோமாக. நீங்களே கை வச்சு சொல்லுங்க, குடும்பத்துக்கு நான் ஒரு ஆராய்கிறாரா? கிரீடமாய், ஒரு கிரீடமாய். நிறைய பேர் வாங்கிக்கணும்னு சொல்ல முடியல, கிரீடம் கிடையாது. அதனாலதான் சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நான் ஆராய்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் ஒரு கிரீடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறபடினார். குடும்பத்தில் ஒரு ஜபம், ஜபத்தினாலதான் தேவைப்படுவதே. குடும்பத்தில் எப்படி நடக்கணும் தெரியுமா? ஞானமாய் நடக்கணும். ஒருபோதும் ஞானம் மற்றவர்களை போல நடக்கக்கூடாது. ஞானமாய் நீங்கள் நடக்கும் போது நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறார்கள்? ஓகே, தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, ஓகே, தன் கொளுத்த ஜந்துக்களை எடுத்து, திராட்சரசத்தை வார்த்து வைத்து, ஓகே, தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஓகே, தன் பணிவிடை காரிகளை அனுப்பி, ஓகே, பட்டத்தின் போதுமா. ஆனா புதிய பாட்டுக்கு ஞானம் என்று சொன்னார் என்ன தெரியுமா? நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு எழுதி வச்சுக்கோ. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொன்னாரு. மட்டும் படிங்க. 3:17. யாக்கோபு 3:17. சத்தமாய். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, ஓகே, ஆமே. ஃபர்ஸ்ட் என்னது? சமாதானம், சாந்தம், இணக்கம், ஆமே, ஓகே, ஓகே, ஆமே. ஐயா தாய்மார்களே, அப்பா கட்சி ஒரு பிள்ளை, அம்மா கட்சி ஒரு, நீங்க குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கவே கூடாது. நிறைய குடும்பத்துல அது அப்பா செல்ல, இது அம்மா செல்ல, நீங்க பிரிக்க கூடாது. ஒரு தாண்ட கடமை என்னது? ஒருமனப்படுத்தி இந்த நாட்டில் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக என்ன தெரிவார்களா? ஜெயத்தை தெரிவார்கள். ஸ்திரீகளை பற்றி பார்க்கும் போது மதியற்ற ஸ்திரீகள், படிக்க வேண்டாம், மதிக்கேடா நடக்கிற ஸ்திரீகள், கோபக்கார ஸ்திரீகள், சண்டைக்கார ஸ்திரீகள், இதுல எல்லாருமே தேவப்பிள்ளைகளை இந்த ரெகபோத் ரிவைவல் சர்ச்சில் வருகிற விசுவாசிகள் இருக்க கூடாது. சட்டமா சொல்லுவாங்க, கோபக்காரியா இருக்க கூடாது, சண்டைக்காரியா இருக்க கூடாது. ஐயோ அந்த சகோதரி கிட்ட வாய் கொடுக்க முடியாது சொல்லக்கூடாது. அதுக்கான தேவப்பிள்ளைகளை சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. தேவப்பிள்ளைகளை சண்டையினால எந்த லாபமும் கிடையாது. தேவப்பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீயா. சத்தமா சொல்லுவோமாக, எப்படி இருக்க வேண்டும்? நீங்க நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீயா. எப்படி போய் படிச்சுக்கோ. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2வது, குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயாக, நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரீயாக ஒரு சகோதரியை பார்க்கும் போது, அந்த சகோதரிக்கு ஒரு மகள் இருந்தார். என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ அந்த சகோதரி எவ்வளவு நல்ல ஒழுக்கமா நடக்கிறார்கள், பேச்சுவாரு எவ்வளவு சூப்பரா இருக்கிறது, நல்லா நடக்கிறேன். அந்த வீட்டுல அந்த மகளை பொண்ணு எடுத்தால், எந்த மகனுக்கு மகள் எடுத்தால் எவ்வளவு நல்லா நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? அப்படி நிறைய பேர் நினைப்பாங்க. அப்ப நீங்க எப்படி நடக்கலாம்? நல்லொழுக்கமா, குணசாலியா, புத்தி உள்ள ஸ்திரீகள் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாதவளோ சபையை கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். சபையை கட்டி எழுப்புறதுக்காக அந்த சின்ன நரிகள் இடப்படுகிறார்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறார்கள், எவ்வளவு உபவாசம் அடிக்கிறார்கள், எவ்வளவு ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் ஹல்லேலூயா, ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? துன்மார்கள் நீதிமான் சபையே, துன்மார்கள் தேவனோட சபையை என்ன பண்ண மாட்டேன். எவ்வளவு பிடிக்க வைத்தாலும் நேரம் நடக்கும்போது, என்ன ஒரு காரியம் நடக்கும்போது, நடக்கும்போது நல்ல ஸ்திரீகளாய், நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரீகளாய், குணசாலியான ஸ்திரீயாய், புத்தியுள்ள ஸ்திரீயாக கர்த்தர் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு கிரீடமாக. இரண்டாவது முக்கியமாக சபைக்கு நீங்கள் யாரா இருக்கிறார்களா? ஒரு கிரீடமாக வைத்திருக்கிறபடினா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிப்போமாக. சத்தமா மைக்கில் படிமா. எனக்கு பிரியும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவரே, சபையை பார்த்து, பிலிப்பிய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் அல்லவா எனக்கு கிரீடம், நீங்கள் அல்லவா எனக்கு பிரியம், நீங்கள் அல்லவா எனக்கு சந்தோஷம். ஒருபோது ஊழியக்காரன் விசுவாசிகளை பார்த்து வேதனைப்படக்கூடாது. நீங்க எப்படி இருக்கிறமா? ஆறுதலாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய், சபைக்கு தூண்களாக. சகோதரிகள் தான் எங்க போனாலும் கூட்டம் வைத்தால் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூட்டம்? யாரு? சகோதரிகள் தான். பகவதி போனாலும் யாருடா? சகோதரர்களை விட சகோதரி எந்த கூட்டமே இல்லை, சகோதரிகள் தான் இருப்பாங்க தேவப்பிள்ளைகள். அதனால நீங்க என்ன பண்ண வேண்டுமா? சபைக்கு தூண்களாய், சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், சபை ஊழியக்கார் குடும்பத்தோடு தோல் கொடுக்கிறவர்களாய். எனக்கு ஆண்டவர் போதும், எனக்கு
எந்த மனுஷனை பார்க்க வரல. ஓ இதுக்கப்புறம் ஆண்டவரை பார்க்கறதுக்கு வீட்டுல இருந்தா போதாது, வாக்கு எப்படி வரும்? யார் மூலம் வரும்? ஊழியக்கார் மூலம் தான் வருகிறார்கள். ஒருவரும் நீங்கள் உள்ளா இருக்க கூடாது. சபைக்கு ஆராரி குறை சொல்லி கிடைக்கும் அவங்க கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. பிள்ளைகளே குறை சொல்லி குற்றம் கண்டுபிடித்து அவர் இப்படி இப்படி பாஸ்டையாவோடு கூட ஐக்கியமா இருக்கிறார்கள், பாஸ்டமாவோடு கூட அது பொறாமை சொல்கிறார்கள் பிள்ளைகளே. அதனால நீங்கள் வேதனைப்படக்கூடாது. நீங்கள் ஐக்கியமாயி சமாதானமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. 28 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன். என்னோட உள்ள சகோதரிகள் 28 வருஷமாக. சிலவங்க என்ன நினைக்கும் தெரியுமா? ஒரு ஸ்டாட்டஸ் வந்தா, ஒரு நேரம் வந்தா, பணம் வந்தா பழசெல்லாம் என்ன பண்ணுவார்களா? மறந்துடுது. எப்படி மறப்பேன்? மறக்க கூடாது. வந்த வழி நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே. இந்த பில்டிங் எல்லாம் வாசியூராஜ் கட்டிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இங்க மறைந்து இருக்குது. எங்க இருக்குது? கல்லுகளாக நமக்கு தெரியாது, அவர்கள் நமக்கு தெரியாது. நிறைய பேர் மறித்து போயிட்டாங்க. நிறைய பேர் கல்லுகளை மறைந்து இருக்கிறார்கள். யாருக்கு தெரியாது அவர் பெற்ற பிரயாசங்கள், ஆரம்ப கால விசுவாசிகள் பெற்ற பிரயாசங்கள். அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு. இப்ப விசுவாசிகள் என்ன பண்றாங்க தெரியாது. நீங்கள் எப்படி இருக்கிறாங்க? ஊழியக்கார் குடும்பத்தோடு கூட ஐக்கியமாயிருந்த அதனால நீங்க யாரா இருக்கிறார்களா? சபைக்கு முன்னாயிருக்க கூடாது, வேலையாயிருக்க கூடாது. ஊழியக்கார் குடும்பத்தோடு ஒரு வேலை சொன்னா ஞானம் வேலை சொன்ன என் கூட வேறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? ஏன் அம்மா எங்கிட்ட சொல்லலாம் தான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அதனால தேவப்பிள்ளைகள் நிறைய பேரை கருத்து நாளைக்கு தேவன் நமக்கு தந்தபடினா நீங்க யாரா இருக்கிறார்களா? கருத்துட கருத்து குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு கிரீடமாயிருக்கிறார்கள். அப்புறமா நீங்க சபையில் ஐக்கியமாயிருக்க வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். ஐக்கியமே நிறைய பேருக்கு எனக்கும் என்னன்னே தெரியாது. நிறைய பேர் ஆகிட்ட இணங்க மாட்டேன், விசுவாசி கூட இணங்கவே மாட்டேன். ஒரு இணக்கம் வேணாம். இணக்கம் உள்ளவர்களாய் மாற தேவையில்லை. நற்கிரியர்கள் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். சபைக்கு நீங்க யாரா இருக்கிறான்? இந்த பில்லர் எங்கே நமக்கு தெரியாது. சைடெல்லாம் ஒண்ணு உண்டு, பில்லர் உண்டு, நமக்கு தெரியாது. நீங்க யாரு? மறைந்து இருந்தா போதும். வெளியரங்கமா நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். ஆறு உங்களை புகழ வேண்டாம், ஆறு உங்களை பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய கருத்தில் அலங்காரமான பிள்ளமா ஆகவே நீங்க ரகசியமாய் செய்கிற ரகசியமாக கர்த்தர் உங்களுக்கு அதிசயமாக அவர்கள் குடும்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்களா? அதிசயத்தை செய்வார்கள். சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற தூண்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிற கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார், வசனத்தில் நிலைத்திருக்கிற அன்பு நிலைத்திருக்கிறவர்களா? அதனால தேவப்பிள்ளைகளை இன்னும் பிரயோஜனமா இந்த ரெகபோத் ரிவைவல் சர்ச் அதிகமாய் வளர வேண்டுமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. குற்றம் கண்டுபிடிக்க கூட்டத்தில் நீங்கள் போகக்கூடாது, பேசக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஏன் நம்ம ஆசீர்வாதம் தடையாயிருக்கிறது நினைச்சு பார்க்கிறீங்களா? யோசிச்சு பார்க்கிறீங்களா? ஒருபோது ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. உங்க பாசுக்காக நீங்க 2 காரியங்களுக்காக நான் சொல்லுவேன். எனக்காக நீங்க வேற எதுக்கு ஜெபிக்க வேண்டாம். 2 காரியங்களுக்காக ஜெபிச்சா போதும். என்ன தெரியுமா? நல்ல சுகபல நாடு ஊழியக்காரர்கள் உடல் சுகம். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவனாய வருகிறார். ஊழியக்காரர்கள் என்ன வேணும்? நல்லது சுகபல ஆரோக்கியத்தை கற்றுக்கிறது. விசுவாசங்களை நடத்தக்கூடிய ஞானம் வேணும். ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமாய் செயல்படும் போது, ஞானமாய் விசுவாசிகள் நடத்தும் போது நீங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? அலங்காரமான கீழங்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிறபடியால் என்ன பண்ண வேண்டுமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆயத்தமாக மற்றவரே தேவனை சந்திக்க கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிறபடியால் நாம் ஆயத்தமாக மற்றவர்கள் என்ன பண்ண வேண்டுமா? ஆயத்தப்படுத்துவோம். மற்றவர்களுக்காக வாழாதே, கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தருக்காக உண்மையா ஜீவிங்க. கர்த்தருடைய கருத்து நீங்கள் யாரா இருக்கிறார்களா? ஏற்ற வேலை வரும்போது ஹல்லேலூயா அலங்கோலமான கிரீடங்கள் அது கிடையாது. உள்ளா இருக்க கூடாது. தேவையில்லை. யார் சபைக்கு இருக்கிறது எல்லாரும் சொல்லுவோமாக என் சபைக்கு நான் இருக்கிறேன். சபையில் 3 விதமான ஆளுகள் இருக்கிறார்கள். ஒரு சபைக்காக நல்லா கொடுப்பாங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க? பணத்தை என்ன பண்ணுவாங்க? கொடுக்க முடியும் அவர்களுக்கு. வேற அவளுக்கு ஜீவிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, உழைக்க முடியாது. நல்ல ஜெபிப்பாங்க. என்ன பண்ணுவாங்களா? நல்ல மணிக்கணக்கா ஜெயிப்பாங்க. ஆனா அவர்களால் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. அவர்களால் சபையில் ஒருவேளை வந்து வேலை செய்ய முடியாது. ஆனா 3வது கூட்டம் ஜெபிக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. என்ன கஷ்டம், என்ன வேலை கூட நான் செய்யறேன் ஐயா, நான் செய்யறேன் கூட்டம். ஹல்லேலூயா. இந்த 3 கூட்டத்தில் இருந்தா ரொம்ப நல்லது. 3 கூட்டத்தில் நீங்க இருந்தா கர்த்தருக்காக கொடுத்து வாருங்க, கர்த்தருக்காக கொடுங்க. தாராளமாய் கர்த்தர் கொடுத்து
ஆசீர்வாதத்தை பெற்றவள் தான் நான். சாட்சியை சொல்ல டைம் இல்லை, ஆனாலும் ஒரு நல்ல பாஸ்டரோட மகனாய் ஜெயிப்பதுதான் என் வாழ்க்கையில் மிக நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். நல்ல ஊழியக்கார மகளாக 3 வருஷம் பிளஸ் 2 முடிச்ச உடனே நான் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சேன். பைபிள் காலேஜ் படிச்ச உடனே எனக்கு திருவிழா ஒரு என்கேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கவே என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் உடனே 96 மார்ச் 23 என்னோட கிராஜுவேஷன், மார்ச் 30 என்னோட மேரேஜ். நல்ல ஊழியக்காரனுக்கு வாழ்க்கை துணையாய் கர்த்தர் கொடுத்தா அது ഏറ്റവും பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் நல்ல மாமியார் குடும்பம், மாமனார், சொந்த பந்தங்கள், ஆசையா அவர்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஐயாக்கு டைம் இல்ல, அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. மகானா ஞான் அவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் மாமையா நாத்தனா ஓரத்தி எனக்கு எந்த சொந்த பந்தங்கள் அவர்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விசாரிக்கிறதுக்கு கொடுக்கிறது கர்த்தர் எனக்கு. அதுதான் அவருக்கு என்ன பண்ண வேண்டுமா, நம்ம தாய் வீட்டை மட்டுமல்ல ஹஸ்பண்ட் வீட்டை நம்ம என்ன பண்ண அதிகமா நேசிக்கிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்க செய்தாதான் கர்த்தரோட கருத்து யாரா இருக்க முடியும், அலங்காரமான கிரீடமா இருக்க முடியும். தேவப்பிள்ளைகளே, அதனால அருமையான தேவப்பிள்ளைகளே, சபையே ஊழியக்கார குடும்பத்தை அதிகமா நேசிங்க, அதிகமாய் கர்த்தருக்காக வைராகியமாய் நில்லுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் என்ன பண்ண முடியாது, தேவனை ரசிக்க முடியாது. ஆமென். எஸ்ஐயா 63:62 என்ன சொல்கிறார்கள், நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் கர்த்தர்களை வைத்திருக்கிறோம். அருமையான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். என்று வேணும் ஜபத்துக்கு எல்லா பதிலும் தெரிகிறது. அந்த ஜபத்துக்கு கண்ணீரை காண்கிறது, விண்ணப்பத்தி சத்தத்தை கேட்கிறது. நம்ம தேவனாயப்படி உறுதிகள் எல்லாரும் போவாங்க. ஆமே, நம்ம நிகழ்ச்சிகள் புரியுது. ஆனாலும் தேவ சமூகம் நமக்கு பாடல்களை பாடி தேவ சமூகத்துக்கு கொஞ்ச நேரம் அந்த ஊழியக்காரர்கள் அம்மாவுகளுக்காக எல்லா வேட்புகளுக்காக நன்றி ஆழத்தில் இருக்கு. சபையை என்ன பண்ண வேண்டுமா, அதிகமாய் வர்த்திக்கப்பட வேண்டுமா. ஆமே, சொல்வோமாக சபை வளருவதாக, சபை பெருகப்பட வேண்டுமாக. நீங்க என்ன பண்ண வேண்டும், ஆமே சொல்ல வேண்டும். சபையை பெருகப்படுகிற தேவை, சபையை வளர செய்கிற தேவை. இன்னும் இன்னும் அதிகமாக தேவனுக்கு வைராகியமாய் இருக்கட்டுமாகியானவரே. பாம்புக்கு சோத்ரா 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 மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடோ அருணேஸ்வரே. Say